நம்ம ஊருக்காட்டு ஆச்சார் சேனலில் உங்களுக்காக இன்றைக்கி வேறு லெவல் மீன் குழம்பு ரெசிபி தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி தானே குழம்பு வைப்போம். இந்த வாட்டி நல்லா செலவு எல்லாம் அரைச்சி போட்டு குழம்பு வைங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோ குழப்பலாம். ஒரு டீஸ்பூனில் கால்வாசி மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் சம அளவில் எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அதே வடை சட்டியில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறமா கூடவே 3 பெரிய தக்காளி போட்டுக்கோங்க. 2ஆ வெட்டி போட்டுக்கோங்க. சின்னதாக வெட்டணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா இதுவே நல்லா வதங்கிடும். அப்புறமா நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சால்ட் இருந்தால் நீங்கள் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் அதை வதக்கி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் துருவன தேங்காய், அப்புறமா கொஞ்சமாக சீரகம், ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சீரகம் சேர்த்துருப்போம், அதனால சும்மா லைட்டாக தூவி தான் விடணும். கொஞ்சமாக ஒரு 4-5 சீரகம் போதும். அதையும் நல்லா ஆட் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸி ஜாரில் வறுத்த செலவு கூட இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட். இப்போ அதே பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா தாளித்து அரைச்சி வச்சுருந்த சாந்து இருக்குல்லையே, அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி அதுலேயும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரும்போது நீங்கள் இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அந்த மீனையும் அதில் சேர்த்துருங்க. நீங்கள் எந்த மீன் வேணால் சேர்க்கலாங்க. இந்த கவலை மீன் தான் சேர்க்கணுன்ட்டு கிடையாது. அதாவது இந்த மீன் இந்த ஊரில் சாலை மீன் சொல்லுவாங்க. உங்களுக்கு அங்கே என்ன மீன் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டைலில் குழம்புல ஆயில் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் கொத்தமல்லி அதில் தூவிட்டு குழம்பு இறக்கி வச்சுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மீனுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதெல்லாம் ஒன்றும் போட போகிறது கிடையாது. வெறும் 3 பொருள் தான். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறமா உப்பு, இது 3மே போட்டு நல்லா பரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். அதுக்கடுத்து நீங்கள் பேனில் ஆயில் விட்டுட்டு நீங்கள் அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சங்கரா மீனும் கவலை மீனும் தான் ஃப்ரை பண்ணியிருந்தோம். சங்கரா மீனை இங்கே நவர மீனும், கவலை மீனை இங்கே சாலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு சங்கரா மீன் தான் ரொம்ப பிடிக்கும் சாலை மீனை விட. அதுக்கடுத்து அதை ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம இந்த கேரளாவில் பச்சை கீரைன்னு ஒரு கீரை இருக்குது. அதாவது இந்த கீரை மாதிரியே ரெட் கலரில் ஒரு கீரை இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இந்த பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, புளிச்சக்கீரை அப்படின்ட்டு நிறைய கீரை இருக்கும். இங்கெல்லாம் அது ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருக்கு அந்த கீரை என்னன்னு கூட தெரியாது. இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3-4 வாட்டி நல்லா மண் போக தண்ணி மாற்றி மாற்றி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கீரையை சமைக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க அது தமிழில், ஒரு விதிமுறை இருக்கா ஒரு ரூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கீரையை சமைக்கிறதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது. கீரை சமைக்கிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சமைச்சிங்கன்னா கீரையில் ஒரு சத்துமே போகாது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் நமக்கு கிடைக்கும். பேனில் அதாவது வடச்சட்டியில் நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், அப்புறமா காஞ்ச மிளகா, நிறைய வெங்காயம் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் அதில் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டுட்டு நம்ம இந்த கீரை வச்சுருக்கோம் இல்லையா, இதை சின்ன சின்னதாக நீங்கள் அதை சாப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பெருசாகவே வெட்டிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த வடச்சட்டியில் அதை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. முக்கியமான விஷயம், லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் இந்த கீரையை சமைக்க போகிறீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலே கீரையில் ஒரு சத்து உங்களுக்கு கிடைக்காது, அது வேஸ்ட்டு தான். நிறைய பேருக்கு எப்படி இந்த கீரையை சமைக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. நானுமே ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருவேன். அப்புறமா ரீசெண்டாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா அதில் ஒரு சத்துமே கிடைக்காது அப்படின்ட்டு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அதை நல்லா மூடி வச்சுருங்க. அதிலே நல்லா வெந்து வந்துடும். அதில் நீங்கள் லாஸ்ட்டில் தேங்காய்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து நான் ஃப்ரிட்ஜில் 2 முட்டை இருந்துச்சு, அதனால் ஆம்லேட்டும் போட்டுக்கிட்டேன். நல்லா லாஸ்ட்டில் நல்லா சூடாக சாப்பாடு, அப்புறமா கீரை, மீன் குழம்பு, ஃப்ரையெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சேனல் ஒரு புது சேனல் அப்படின்றதுனால உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கும் முன்னால் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி நம்ம கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நான் எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நிறைய ரெசிபிஸ் நான் வச்சுருக்கேன். அதிலலாம் நம்ம மீட் பண்ணலாம், நிறையா பேசலாம். பாய் பாய்.